வணக்கம். வணக்கம். விஜய் அனாதையாக்கப்பட்டா போல தெரியுது. தனித்து இருக்கிறாரு, யாருமே இல்லை. எதுல? முதல் மாநாடுலே கிட்டத்தட்ட திமுக பாஜகவை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் திறந்து இருக்குது கதவு சொன்னார். இது வரைக்கும் திறந்த வீட்டில் நாய் நுழையில எதுவுமே நுழையவே இல்லை. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணுவாங்க பசங்க, எவ்வளோதான் ட்ரை பண்ணி கிடைக்கலையான்னு திட்டிட்டு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அந்த மாதிரி 2 நாளுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி, யாருக்கு? அதிமுக பாஜக கூட்டணி பற்றி, இந்த மாதிரி பிரிவினை சக்தி அவங்க கூட போய் சேர்ந்துட்டீங்களே அப்படி இப்படின்னு எழுதியிருக்காரு. ஒரு நிலைமை தான் என்ன, இப்போ வேற யாரெல்லாம் அவர் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சொல்லுங்க. இல்லை, அரசியல் அனாதைக்கப்பட்ட ஒரு கூட்டணி கதவுகளை திறந்துமே காத்திருக்குன்றது தெரியுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் கட்சியாக தொடங்கப்பட்டது, அது எப்படியா நடக்குது. உங்களால் அரசியல் கட்சி கூட்டணி கூட்டணும் அப்படி அவசியம் இல்லை. உங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா, எல்லாரும் கூட்டணி வச்சுக்க விரும்புறதே வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. இதனுடைய செயல்பாடு அதிகபட்சம் என்ன? நீங்களே மனசாட்சி சொல்லுங்க. இவர செயல்பாடு எல்லாம் போய் இன்னி கூட பூ தினமும் ஒரு 2 வாரத்துக்கு தடவை ஏதோ தட்டச்சிட்டு வந்துடுறாரு. சும்மா இருக்க பூ பிச்சு போட்டு அதை யாருக்கா போட்டுட்டு மரியாதை செஞ்சு அவங்க பேசிட்டு வரும்போது, அதாவது ஒரு மரியாதை செஞ்சுட்டு நீ வரப்போ, அப்போ அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு வரேன்னா ஏதோ பேசு. இது ஒரு அரசியலை தட்டத்துக்கிட்டு வர, பூவை போற, இல்லாட்டி ட்விட்டர்ல ஏதாவது போஸ்ட் போடுற, இது ஒரு அரசியலை. அப்படி ஒரு அரசியலை களமாடி இங்க ஒரு பெரும் தாக்கத்தை உங்களால் உருவாக்க முடியும்னா, அது மக்கள்கிட்ட வரவேற்பு அடையுதுன்னா, எந்த கட்சியும் உங்கள்கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு நீ நகர்த்தி வச்சுக்கிறேன், கூட்டணி எளிமையாக அமைஞ்சுக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ எதையுமே செய்யாமல் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மிச்சம் இருக்க ஒரு கட்சியை நான் ஒன்றா சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிஜேபி யாரோட இருக்காங்க? பிஜேபி, அதிமுக சீல்டு. ஓகே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ், திமுக. அப்போ தேசிய கட்சிகள் எதுவுமே இப்போ இல்லை. தேசிய கட்சியோட கூட்டணி எதனால அவசியம்? தேசிய அளவில் அவங்க பாலிடிக்ஸ் பண்ற அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க எதனால அவசியமா அர்த்தம். இப்போ தேசிய கட்சிகளோட கூட்டணிக்கு பெரிய இன்ட்டு போட்டாங்க. பிஎஸ்பி, அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க கட்சி அவங்களாம் தேசிய கட்சி தான். அவங்க நீங்க அங்கே போய் வச்சுட்டு தான் உண்டு. இவர் போய் இந்த பீகார்ல ஒரு கூட்டணி வச்சால அப்படி சொல்லிக்க வேண்டியதான். யாரு? பிரசாந்த் கிஷோரோட நான் கூட்டணி வச்சிருக்கேன், அது மாதிரி பேசிட்டு தான் உண்டு. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறது தேசிய கட்சிகள். அடுத்து இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், அது திமுக ஒரு போட்டு அதிமுக ஒரு போட்டு கூட்டணி அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் அடுத்து மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் யார் நினைக்கிறாங்க? தனித்து செயல்படுறாங்க. அவங்க கொள்கை அப்படியே போட, அவங்க என்னவா செயல்பட போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடு தனித்து அப்படின்றது இருக்காங்க. அதுக்கடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன் யாரோ இருக்காரு, திமுக. ஓகே, அவனா எப்போ வேணாலும் ஜம்ப் பண்ணலாம், அது அப்போ அந்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்க. ஆனால் அது ஒரு வாய்ப்பு இருக்கானா? இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் திரும்ப சொல்ல வைக்கிறாங்க திமுக, நான் போயிட மாட்டேன் அவர் புலம் போய்க்கிறாங்க திமுக. அதுல திமுக அரசியல் இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிறது தேமுதிக யாரோட இருக்காங்க? இன்னைக்கு சொல்லிட்டாங்க, விஜயகாந்த் முதல் பிரதமர் அவர்கள் பயங்கரமா தமிழ்நாட்டு சிங்கம் பாராட்டிட்டாரு. புரிஞ்சிச்சு. அதுவா நிச்சயமாக விஜய் கிடையாது. அப்ப இது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் இழந்து ஆனா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒன்று. அது என்ன அப்படின்னா, இப்ப வைகோ அவர்கள் யாரும் இருக்காங்க? இந்த பக்கம் திமுக, மதிமுக போயிருச்சு. பாமக இங்க இருக்காங்க. பாமக டைலமாவா இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இங்க வர மாட்டாங்க, வாய்ப்பு இல்ல. நிச்சயம் விஜய் வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இங்கதான். ஓகே, இந்த கட்சியெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து அமமுக, ஏடிஎம்கே, ஐஜேகே திமுக கூட, ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி. அதுக்கடுத்து இருக்கிறது கொங்கு மக்கள் தேசிய கட்சி, திமுக கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் புரட்சி பாரதம் இவங்க கூட தான், ஏடிஎம்கே கூட இருக்காங்க, அதிமுக. இப்ப இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. மிச்சம் இருக்கிற அடுத்த சில கட்சிகள் எஸ்டிபிஐ, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க. இவங்க கூட ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வாசன் அவர்கள். அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ இப்ப இங்க இருந்து இங்க போயிட்டாங்க. இங்க போக போறது இல்ல. மிச்சம் யார் இருக்கா? மன்சூர் அலிகான் இருக்காரு. அதுக்கப்புறம் கருணாஸ் இருக்கு, கார்த்திக். அப்புறமா அதெல்லாம் கூப்பிட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம். மன்சூர் அலிகான் வச்சு நீ பேச்சுவார்த்தை நடத்துங்க. ஒரு 20 சீட்டு 30 கோடி கேட்பாப்ல. அப்பதான் உங்களுக்கு தெரியும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன. எனவே தற்போது இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் இல்லை, மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்த லெவலில் மாநில அளவில் ஓட்டு வங்கி இருக்கிற கட்சிகள் இல்லை, எந்த கட்சியும் இல்லை. அப்ப நீ கூட்டணி கதவை திறந்து என்ன பிரயோஜனம்? கூட்டணி கதவை யார் முதலாவது திறந்து வச்சிருந்தது? நம்ம ஆளுதான், விஜய் தான் திறந்து சொல்லிட்டாரு. அப்ப ஏதாவது ஒரு கட்சியாவது, ஒரு கூட்டணியாவது ஒரு லைட்டா சலனம் இருக்கணுமா இல்லையா? ஒரு அசைவு இருக்கணுமா இல்லையா? எந்த அசைவும் கிடையாது, சலனமும் கிடையாது. கொடுமை என்னன்னா உன்னை ஒரு ஆப்ஷனாவே கிடையாது. யாரும் ஆப்ஷனாக பேசியிருக்காரா? இல்லை, அதுதான் எனக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லைன்னா கூட அனைவருக்கும் அறிந்த முகம் விஜய். அப்படி இருக்கும்போது அந்த மாநாடுலேயே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இல்லை ரசிகர்கள் வந்தாங்க. இப்படி இருந்தும் இவர் ஓப்பனாக இருக்கிறேன்னு சொல்லியும் என்னமோ ட்ரை பண்ணுறாரு.
ஆனாலும் யாரும் உள்ள வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைன்றது அவங்க அதிமுக ஓரளவுக்கு நடத்துறாங்க. இது எங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். அதிமுக என்ன நிலவரம் பாருங்க அப்படின்னு நடத்துறாங்க. அங்க போய் உட்காந்துக்கிட்டு 120 சீட் கொடுங்க, 130 சீட் கொடுங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன வேணும்னு கேட்கறாங்க எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு அடுத்து என்ன வேணும்னா அதோட சேர்த்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ல மாட்டாம நாங்க துணை முதல்வராக இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. நீ துணை முதல்வர், நீங்க 2.5 வருஷம் இருக்கு, நான் 2.5 வருஷம் இருக்கு. பேசுறதுக்கு யாரை அனுப்பி புசியானது அனுப்பிடுவாரு. புசியானது அவங்க வீட்டுல தண்ணி கேட்டு போட்டுருப்பாங்க. அதுல வந்து தூக்கி உள்ள வச்சிருக்கேன். அவரை போய் நீ இவ்வளவு பெரிய கட்சியோட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணி சம்பந்தமா பேச போய் அனுப்பி கூட இவரு ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் போங்க. அவருக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடாரு. அவரு போய் நான் 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் அவர் மரியாதை போயிட்டாங்களா? இன்னும் இல்ல, நீங்களே 5 வருஷம் இருங்க, ஆனா வெளியில போயிட்டீங்க. புரியுதா? இதுதான் அவர் பேச்சுவார்த்தை நடத்தின லட்சணம். இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தின விதமும் இருக்குல்ல, அது மீது உங்களுக்கு என்ன வித்தியாசம் நடத்திருக்காது? கூப்பிட்டு வச்சு பேசினாரு, மரியாதை அனுப்பியிருக்காரு, பரவாயில்ல. இல்ல, எனக்கு அந்த நேரத்துல தான் பாஜக கூட போயிடலாம்னு முடிவு. அது என்ன விஷயம்? நாம இப்படிப்பட்ட ஆளுகள் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பழுத்த அரசியல்வாதி, அரசியல் அனுபவ ஆள்கிட்ட போய் நீ குசியானதை அனுப்புனதே தப்பு. அந்த ஆள் போய் பாதிக்கு பாதி நீங்க 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம்னா அந்த ஆளு என்ன நினைச்சிருப்பான்னு சொல்லுவா, இவங்களுக்கு அரசியல் அரிச்சு ஓடினா என்னன்னு தெரியல, அரசியல் என்னன்னே தெரியல, இவங்கள்ட்ட பேசுறத வேஸ்ட், இவங்கள பேசுறதோட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது, அது வெளியில கூட லீக் ஆகிடாது, போயிட்டு வர அனுப்பிவிட்டேன். இதேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல அரசியலோட பேச்சுவார்த்தை நடத்த வச்சுக்கோங்க. இதே எடப்பாடி பழனிசாமி போனா ஒருவேளை திருமாவளவன்டையோ நாம் தமிழ் கட்சியோட பேர் நடத்த வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெளி விஷயத்தை கசி விடுவோம். ஏன்னா நம்ம நோக்கி இப்போ கூட்டணி கட்சிகள் வர ஆரம்பிச்சுன்ற விஷயத்தை மக்கள்கிட்ட பாசிட்டிவா மாற்றுன்றதுக்காக பரவிடுவாங்க. ஆனா இந்த ஆள் போனா எவன் பரவவே விரும்பல. யாரு? விஜய். ஏன்னா நீ பேசுற லட்சணம் அப்படி. இவங்களுக்கு அரசியலும் தெரியாது, அரசியல் புரிதலும் கிடையாது, இவங்க வச்சு அரசியல் கூட்டணி அமைக்க முடியாது. அந்த நினைப்பு தப்பு. இப்போ சிரிப்பு காமெடியா இருந்தாலும் அவர் சீரியஸாக தான் கட்சி ஆரம்பிச்சாரு. சீரியஸாக கிட்டத்தட்ட ஜூன் வந்துடுச்சு. ஜூன் வரப்போகுது. அடுத்த இந்த டிசம்பருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. என்ன பண்ணுவாரு? சீரியஸா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகே. சீரியஸா நடத்துறான்னு கவனிச்சிக்கலாம். தட்டம் சீட்டு எடுக்கிறது தான் போற, இல்லாட்டி ட்விட்டர்ல போடுவாங்க. நீ என்ன அரசியல் பண்ற? நீ சீரியஸா சொல்ற, எந்த அரசியல் மூவ்மெண்ட்டும் கிடையவே கிடையாது. இப்ப அவருடைய மூவ்மெண்ட்ல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, வக்ஃப் போர்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. என்ன சொல்லவா, இந்த ரோட்ல போறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, அந்த பையன் கூட கூகுள்ல போட்டு தெரிஞ்சுங்க. சுப்ரீம் கோர்ட்டோட பவர் என்ன? ஃபர்ஸ்ட் நீதிமன்றத்தோட பவர்ன்றது எந்த சட்டங்களை நீ உருவாக்குறீங்களோ அந்த சட்டம் அமலாக்கப்படுதா முறையாக, இதுதான் நீதிமன்றத்தோட கடமை. இது சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸப்ஷன்ஸ்ல விஷயங்க. நீதிமன்றத்தோட கடமை பார்லிமெண்ட்ல உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அமலாக்கத்துல எந்த அளவுக்கு செயலாக்கப்படுது, இதுதான் அவங்களோட வேலை. சட்டம் இயற்றுவது இவங்க வேலை இல்லை, சட்டத்தை இயற்றுறது நாடாளுமன்றத்தோட வேலை. நாடாளுமன்றத்தோட இரு அவைகளும் கூடி ஒரு சட்டத்தை இயற்றி பாஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. அந்த சட்டம் நடைமுறைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நடைமுறைப்படுத்துற இடத்துல எந்த இடத்துல அந்த சட்டத்தை குளறுபடி பண்ணாம நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படின்னு கவனிச்சு அது நீதிமன்றத்துக்கு வராங்களே, அவங்க சட்டப்படி தீர்ப்பு கொடுக்குறது அவங்க வேலை. இந்த சட்டத்தை இயற்றுறதெல்லாம் அவங்க வேலை. இந்த அறிவு இருந்தா நீ போவையா கோர்ட்டுக்கு? யாரா நீ போனாங்களா? இவன் எதுக்கு போனேன்? ஏன்னா எதுவுமே தெரியாது. அதாவது சொல்ல தண்ணிக்கு போடுற பையன் புசியானந்த கூட்டத்தில் அரசியல் புசியானந்த பொதுச் செயலாளர் வச்சிருக்கும்போது புரியுது. தமிழக சட்டமன்றங்கள அதுல நீங்க ஏற்றுனாலே ஒரு பண்ண முடியாது, பெரிய அளவில் போய் சேலஞ்ச் பண்ண முடியாது. சட்டமன்றங்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கணும். அவங்க தான் சட்டங்களை இயற்றுறதும் மாற்றி அமைக்கான வேலை. நீங்க 1008 மாற்று கருத்துக்கலாம், நீங்க நல்ல நபரை அனுப்பி வைக்க வேண்டியது உங்க கடமை, மக்கள் தான். ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் சட்டம் இயற்றுறதுக்கான எல்லா தகுதியும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ அதுல கலந்தாலோசனை பண்ணி 2 அவைகளையும் கூட்டி ஓட்டெடுப்பு நடத்தி ஒரு சட்டத்தை இயற்றி அதை மாற்றி அமைத்து கொண்டு வரும்போது இது எது நீ கோர்ட்டுக்கு போறது வீண் வேலை. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகவே முடியாதுன்னா போகலாம் 3 விஷயத்தினால. ஒன்று, அடிப்படை உரிமைகள், நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மக்களுக்கு, அந்த அதிகாரங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை உரிமைகளை எதிர்க்கும் விதமாக இல்லை குழப்பம் விதமாக இல்லை அதை மாற்றி அமைக்கும் விதமாக ஒருவேளை உங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பில்லு கொண்டு வராங்கன்னா அந்த பில்லை எதிர்த்த சுப்ரீம் கோர்ட்டால் முடியும். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்கியமான அரசியலமைப்பு சட்டங்களுக்கு எதிராக அது நிற்கிது. ஒன்று. ரெண்டாவது என்ன, ஒருவேளை அந்த சட்டம் அந்த குறிப்பிட்ட சட்டமன்றம் இருக்குல்ல, இப்போ தமிழக சட்டமன்றத்துக்கு சில அதிகாரம் தான் உண்டு, நாடாளுமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம்லாம் கிடையாது. பவர்ஃபுல் அங்கே இருக்கு. இவங்க அந்த பவரை மீறி ஏன்னா நான் இது செய்ய மாட்டேன்னு இயற்றினா வச்சுக்கேன், அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அதை அமலாக்க முயற்சி பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சட்டங்களை அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும் கோர்ட். ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு மேலே நீங்கள் செயல்படுறீங்க. சரியா? மூன்றாவது என்ன அப்படின்னா, நம்ம அரசியல் சாசனம் வழங்கிக்கக்கூடிய சட்டங்கள் இல்லை, இதையெல்லாம் தவிர்த்து புதுசாக எங்கிட்ட போய்
சம்பந்தமே இல்லாம அதை வச்சுக்கிட்டு எதையாவது உருவாக்குறோம் அப்படின்னா அந்த அரசியல் சாசனத்தினால அதனால அது ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்துட்டு போகலாம். இதுல எதுல இந்த வக்ஃப் பில் வருஷம் கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தாலும் அவங்களுடைய வியூல என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இது இருக்கு அப்படின்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கான உரிமை பாதிக்கப்படுது. இது இஸ்லாமிய உரிமை எங்க இருக்கு? வக்ஃப் போர்டுனா என்னன்னு தெரியுமா? அதான் சொல்றேன். தண்ணி கேன் போடுற புஷி ஆனந்த போய் நீ கேட்டேன்னா அந்த தண்ணி கேன் போடுற பையன் என்ன சொல்லுவான்? அண்ணே இப்படியானே முஸ்லீம்லாம் பாதிக்கப்படுறாங்க. அவர் சொன்னாரு அன்னைக்கு முஸ்லீம் சொத்தெல்லாம் பிடிக்கிட்டா சும்மா இருப்பியா? சொல்றேன் தண்ணி கேன் போடுறேன்னு ஊர்ல எதையா பேசி தெரியுதா? சட்டம்னா என்னன்னு தெரியல, வக்ஃப் போர்டுனா என்னன்னு தெரியல, வக்ஃப் போர்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க தெரியல, வக்ஃப் போர்டு என்னென்ன டைப்ல இருக்குன்னு தெரியல, வக்ஃப் போர்டு சட்டங்கள் கடந்த காலங்களில் எப்படி இருக்குன்னு தெரியல, வக்ஃப் போர்டு சொத்துக்கள் எப்படி தெரியல, வக்ஃப் போர்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படியான சொத்துக்களை உரிமை கொண்டாடுறாங்கன்னு தெரியல, தாஜ்மஹால் உரிமை கொண்டாடுறாங்க, மீனாட்சி அம்மன் உரிமை கொண்டாடுறாங்க, அது பின்னாடி வரலாறு என்ன எந்த இளவும் தெரியாம தண்ணி ஏன் போடக்கூடிய இந்த புஷியானது வந்து ஏதாவது ஒரு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அதை கேட்டுக்கிட்டு விஜய் போய் சுப்ரீம் கோர்ட் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்க எதையும் வச்சுக்கோங்க. இது போன கேஸ் இல்லை, போன மட்டத்தில் அந்த லெவலில் தூக்கி குப்பை சுப்ரீம் கோர்ட் போடுதலே ஆல்ரெடி இவங்களே குப்பை கோர்ட்டில் கிடக்காங்க. அந்த போன வழக்கும் குப்பை தொட்டி போகும். என்ன நீ ஃபண்டமெண்டல் நிர்பந்திக்கிற அடிப்படை உரிமைகளை எங்க இஸ்லாமியர்கள் இதனால பறிக்கப்பட்டது? ஏதோ ஒன்று சொல்லு பார்ப்போம். ஏதாவது நியாயமா பேசுவோம். இதை எடுத்துக்கிட்டு போறீங்க. சத்தியமா சொல்றேன், இந்த வழக்கை மட்டும் உச்சநீதிமன்றம் எடுத்து ஒரு 2-3 ஹியரிங் கிடைச்சி வச்சுக்கேன், நான் நாட்டை விட்டே வெளியே போறேன். தெரியாம தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸ் எல்லாரும் சட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்க இயற்றுங்க, நாங்க கோர்ட்ல பார்த்துக்கோங்க. காங்கிரஸ் போக வேண்டியதானே? ரைட்டா இல்லையா? மாயாவதி என்ன சொல்றாங்க? காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நிகரான சமமான குற்றவாளிகள் அவர் சொல்றாங்க. அரசியல் தான் பேசுறாங்க. யார் நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்றத்தோட பவர் என்ன, சட்டமன்றத்தோட பவர் என்ன. இந்த ரெண்டுமே தெரியாத ஒரு கூமுட்ட அரசியல் பண்ணக்கூடிய விஜய்க்கு இதெல்லாம் விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்ல நமக்கு தீர்ப்பு போயிருக்காரு. நீ அமெரிக்காவுக்கு போறாச்சா? அங்கேதான் தீர்ப்பு ஆயிட்டோம். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நிறைய பேரோட கருத்து என்னன்னா, திமுக ஓட் ஸ்பிட் கமல் எப்படி ஸ்பிட் பண்ணாரோ அந்த மாதிரி ஸ்பிட் பண்றதுக்காக தான் இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இவரை ஸ்பிட் பண்றாரு இல்லையா பாருங்க. விஜய் ஸ்பிட் பண்றாரு பாரு. நான் என்ன சொல்றேன்னா, வரக்கூடிய தகவலின்படி ஜான் ஓரிகாசமே என்ன சொல்லிட்டாருன்னா, கூட்டணி இது வரலன்னு வச்சுங்க, ஒரு கடத்தை முடிவு பண்ணிருக்கேன். என்னன்னு தனிச்சு போறா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிச்சு விடுங்க. இல்லாட்டி அவங்க அவமானம் போயிடும். நம்ம தான் கூட்டணி முதல் அறிவிச்சோம். எல்லாரும் அவன் பேசிக்கிருக்காங்க, நம்ம அவன் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இது அசிங்கமா போயிடும். கூட்டணிய நம்மளுடைய தொண்டர்கள் ஏத்துக்கல, ஆனா நான் தனிச்சு போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கேன். அப்ப கூப்பிட்டு சொன்னாரா, ஓகே அதெல்லாம் அறிவிக்கலாம், யார் செலவு பண்ணணும் அவன் பிரச்சனை. நினைச்சிருப்போம். இப்பதான் புரிஞ்சிருக்கோம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம், கூப்பு போடுறது 2 ஸ்டேஜ் நடத்தணுமா, அதெல்லாம் விட்டுருக்கணும். இவங்க என்ன ரொம்ப நம்ம எங்க இழுத்துட்டு போறாங்களோ. ஞானாரஞ்சு சாமி தேவை ஒரு 100 கோடி ஒன்று வச்சு சம்பாதிக்கணும். அந்த ஆள் கொண்டு எங்கேயும் விட போறது 2வது விஷயம். புஷி ஆனதுக்கு என்னன்னே தெரியாது. எவ்வளவு தலைவர் செலவு பண்ணணும், நீ கொடுத்தா செலவு பண்ணி வந்துருக்க, அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஆனா நீ தான் செலவு பண்ற இடத்துல உனக்கு செலவு பண்ற கூட ஆள் இருக்கும். எது வெளிநாடு கூட மாஃபியா கும்பல்கள், இந்த மதமாற்று மாஃபியா கும்பலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. செலவு பண்ண தயாரு. ஆனா அந்த காசை வாங்கி நீ இருக்காரு மறந்துட்டுமே லாட்டரி மார்ட்டின் ஆதோ வச்சிருக்காரு. அவரு எவ்வளவு பண்ணுவாரு? நான் சொல்ல இவங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் இவங்க மாதிரி செலவு பண்ணிடுவோம், கண்டிப்பா பண்ணிடுவோம், நம்ப வச்சுருவாங்க. யாரு இந்த லாட்டரி மாற்றிக்கலாம், அதை நல்லா நம்ப வச்சுருவாங்க. கடைசியா கையெல்லாம் முடியல பண்ணிட்டாச்சு. நட்டாத்து நீங்க இருக்கும். ஏன்னா உனக்கு நான் 250-300 கோடி கொடுக்கணும்னா எனக்கு அதனால என்ன கரெக்ட்? நீங்க பாஜகவுக்கோ இல்ல திமுகவுக்கோ இவங்க எல்லாமே டொனேஷன் பண்றாங்க, ஆதாய கணக்கில் உண்டு. உனக்கு எதுக்காக நான் பண்ணணும்னு கேட்போம். சாதாரண நீ ஒரு சின்னதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பாதி கேட்குறேன்னா இவங்க உங்கள்கிட்ட இருந்து கேட்க தான் வச்சுவாங்க. எனவே அதுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? 26 அப்புறம் படம் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. எவ்வளவு 2000 கோடியா? அப்புறம் என்ன? அதெல்லாம் கிடையாது. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 234 நமக்கு செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஜான் தோராயமா ஒரு 1000 கோடி ஆகும், 700 கோடிக்கு மேலே ஒரு 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 சட்டமன்ற தொகுதி நீ 3-4 கோடி ரூபா செலவழிக்கும். குறைஞ்சது உங்களுக்கு 700 கோடி வரைக்கும். 700 கோடி வரைக்கும் செலவு பண்றதுக்கு முடியாது. 234 தொகுதி நம்ம போட்டிடுறோம்னா நீங்க என்ன சொன்னீங்க? கூட்டணி. நான் அதை நம்பி தான் அறிவிச்சேன். இப்போ தனிச்சு போக சொல்றீங்க. சரி போறதான் நான் செலவு பண்ண முடியாது. இப்பதான் ஆள் கொஞ்சம் உஷாராயிருக்காரு. கையில இருந்த காசு செலவு பண்ணிட்டே இருக்காங்க. ஜனம் வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம வெளியே வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணி வச்சுருவாங்க. வெட்டி உருவிட்டு வாங்கி அப்படி இப்போ உஷாராயிருக்கான். மனுஷன் என்ன செய்யறாப்புல, செலவு பண்றதா இருந்தா நான் எந்த தொகுதியும் செலவழிக்க மாட்டேன். அதுக்கேற்ற வேட்பாளர் தேர்வு செய்யும். இதே எப்படி தேர்வு செய்வாங்க? யாரு? ஜான் ஆரோக்கியசாமியோ இல்லாட்டி புஷி ஆனந்தோ? நான் இந்த வருஷம் வேலை பார்த்தேன், போஸ்ட் அடிச்சேன், தலையை ரொம்ப கத்துனேன். அவன் இருப்பான் உள்ள, அவனால உள்ள இருக்க வேற எதுவும் கிடையாது. அவன் கையில காசே கிடையாது. அவன் இருக்கிற 30,000-40,000 போஸ்ட் அடிச்சான். விஜயோட நிர்வாகிகள் சொல்றேன்.
இல்ல அவங்கள படம் பார்க்கறது அப்பா அம்மா டிக்கெட் காசு வாங்கிட்டு அப்பா அம்மா டிக்கெட் வாங்க நல்லா இருந்துச்சுன்னா உன்கிட்ட டிக்கெட் எம்எல்ஏ டிக்கெட் வாங்கிட்டு போய் படம் அப்பாவோட படம் படம் எம்எல்ஏ டிக்கெட்டே அவன் அப்படிதான் பார்ப்பான். அப்பா அம்மாவோட காசு வாங்கினேன் சார், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வாங்கிடுச்சு கொடுக்குற சார் நிற்பான். அது அப்பா அம்மா 4 கோடி ரூபா கொடுத்தாங்க, நீ 4 கோடி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நேற்று வரைக்கும் உனக்காக நான் உழைச்சினே தலைவா, கடை 10 வருஷம் போஸ்ட் அடிச்சே தலைவா அப்படின்னு நிற்பேன். டே நீ போஸ்ட் அடிச்சுக்க மொத்தம் உருவ பார்க்குறீங்க அப்படின்னு விஜய் நினைப்பாங்க. இந்த 2 பேருக்கு இடையில ஒரு சிக்கல் உருவாகும். இதில் 234 தொகுதியில் அதிகபட்சம் 10 பேர் நாங்களே செலவு பண்ணிக்கணும்னு சொன்னாலே பெருசு. மீது 224 தொகுதியிலையுமே ஐயா தான் செலவு பண்ணியாகும். அதோட சேர்த்து இவங்களோட சுற்றுப்பயணங்கள் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தனியாக ஒரு செலவு பண்ணும். ஆமாம், அது வேற போகிறேன்னு 1200 கோடி உருவாகும். வெயில் தாழ போகிறேன். ஆமாம், வெயில் முடியும் இல்லையா, அதனால ஒரு தட்டை தூக்கி ஓடி போயிடுறாரு. தட்டை தூக்கிட்டு வரும்போது வெயில் பார்த்துக்கிறாப்புல, ஓகே வெயில் வராது முன்னாடி போயிட்டு வந்துடுறாப்புல. இந்த லட்சத்தில் இருந்தீங்கன்னா நீ இனிமேல் அரசியலுக்கு வந்து நடத்தவ. சித்திரை திருவிழா 12 மணிக்கு தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. வெயில் இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, சீல் ஆயிடுச்சு, மற்றவங்களும் அதில் தான் போகிறாங்க, இங்கே வர போகிறது இல்லை. டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டிஎம்கேல இருக்கிறவங்க ஒரு வேளை வந்து அலைன்ஸ் இல்லைனாவோட வெளில போகிறது. இப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்கும், இதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இவருக்கு ஒரே வாய்ப்பு இப்போ சீமானன் மட்டும்தான். அது ஏதாவது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது தெரில, இந்த வாய்ப்பு பொறுத்தவரைக்கும் தெரில. பட் ஆனால் சீமான் அவர்களுடைய பேச்சுவார்த்தைன்றது முன்னாடி நடத்தல, 3-4 தடவை நடத்திட்டு நம்பிக்கை தூரம் பண்ணாங்க. கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி, அவர் கட்சி ஆரம்பிக்கிற முன் வரைக்கும் சீமான் அண்ணன்ட்ட பேசுனாங்கன்னா விஜய் சொன்னது தமிழ் தேசிய கருத்து வைப்போம், எல்லாத்தையும் வாங்கி கறந்துட்டு அங்கெல்லாம் வெளியே விட்டுட்டு திராவிடம் பாதம் தமிழ் பாதம் பேசிட்டாங்க. இந்த உண்மையை சீமானே எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை எல்லாத்தையும் ஏன்றது கறந்துட்டு இவர் போய் வெள்ளந்தியா எல்லாத்தையும் கொட்ட அதெல்லாம் ரெக்கார்டு போட்டு ஓகே இப்படிதான் நம்ம பேச போகிறோம் ஒன்று இங்கே வச்சுக்கிட்டு அங்கிட்ட இதுக்கு திராவிடத்தை எடுத்துக்கிட்டு அதையும் பிடிச்சிக்கிட்டு தமிழ் பாதி திராவிட பாதி அப்படின்னு இன்னும் ஒரு கட்சியை புதுசாக உருவாக்க அதுக்கப்புறம் போட்டாங்க. எனவே இதில் ஒருவேளை சீமான் போகிறதா இருக்குன்னா அங்கே என்ன ஒரு பெரிய சிரமம் இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே அவரை ஏமாற்றிருக்காங்க, ஏற்கனவே தமிழ் தேசிய ஓட்டு இல்லையா அதெல்லாம் குழப்ப முயற்சி பண்ணியிருக்காரு விஜய். இது அப்பட்டமான உண்மை. அதை குழப்பி தன்போடு கொண்டு வரதுக்கு. எனவே இந்த ஆள் கட்சி ஆரம்பிக்க முன்னாடியே துரோகம் பண்ணார். இந்த ஆளை போகிறது அப்பட்டமாக நீ நட்டாதில் போய் நிற்க வேண்டியதான். சீமான் அவர்கள் அங்கே போகிறதுனால அவர்களால் பெரிய பலன்னு சொல்ல முடியாது. ஆனால் 2 பேரும் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் அப்போவுமே அந்த கட்சினால இந்த கட்சிக்கு பெருசாக உழைக்க முடியாது. ஏன்னா சீமான் உருவாக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்காக அவன் களத்தில் உணர்வு ரீதியாக சட்டை போடுறாங்க. இவன் போஸ்ட் அடிச்சவன். 2க்கு வித்தியாசம் இருக்குது. எந்த அரசியல் கட்சியாக சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் போராடுற ஏதோ ஒரு அரசியல் கட்சி இப்படி இருக்குமா? அதுதான் சீமான் அவர்களுக்கும் இவர்களுக்கும் பெரிய வித்தியாசமே. நன்றி. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.